வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பார்க்கலாம். இரட்டை இலை விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும். வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி தேர்தல் ஆணையத்தில் மனு. சீமான் தாக்கல் செய்த வழக்கில் ஆஜராக நடிகை விஜயலட்சுமிக்கு அவகாசம். ஏப்ரல் 2ஆம் தேதி நேரிலோ அல்லது காணொலி வாயிலாகவோ ஆஜராகலாம் என உயர்நீதிமன்றம் அனுமதி. தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு அளிக்கும் உற்சாக வரவேற்பால் திமுகவின் தூக்கம் தொலைந்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்து மதத்தை இந்தியா கூட்டணி தொடர்ந்து அவமதிப்பதாகவும் சாடல். கூட்டணியில் இணைந்த பாமக நிறுவனர் ராமதாஸை ஆற தழுவிய பிரதமர் நரேந்திர மோடி. ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்களையும் கைகுலுக்கி கூட்டணிக்கு வரவேற்றார். மக்களவைத் தேர்தலில் ஒன்றுபட்டு வென்று காட்டுவோம் என கூட்டணி கட்சியினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். சில கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்க இயலாத சூழல் ஏற்பட்டிருப்பது தனக்கு வருத்தத்தை தருவதாகவும் அறிக்கை. மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலை வரும் 22ஆம் தேதி திறக்க விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் முடிவு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து 9 மாதங்களுக்கு பின் நடை திறக்கப்படுகிறது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மதத்தை வைத்து வாக்கு சேகரித்ததாக திமுக புகார். தேர்தல் விதிமீறல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு. கோவையில் பிரதமர் மோடியின் வாகன பேரணியில் பள்ளி குழந்தைகளை ஈடுபடுத்தியதாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் புகார். விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கோவையில் பிரதமர் மோடியின் வாகன பேரணியில் பள்ளி மாணவர்களை பங்கேற்க வைத்த விவகாரம். சாய்பாபா வித்யாலயா பள்ளி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. கோவையில் பிரதமர் மோடியின் பேரணிக்கு குழந்தைகளை பயன்படுத்திய விவகாரம். மாவட்ட தேர்தல் அதிகாரியின் விளக்கம் கிடைத்ததும் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படும் என சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாட்டில் கூடுதலாக 176 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். அரசு அலுவலகங்கள் முன் வரையப்பட்ட 1,91,000 விளம்பரங்கள் அழிக்கப்பட்டதாகவும் விளக்கம். மக்களவைத் தேர்தலில் சிதம்பரத்தில் திருமாவளவன், விழுப்புரத்தில் ரவிக்குமார் மீண்டும் போட்டி. பானை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. விழுப்புரம் தொகுதியின் வேட்பாளராக மீண்டும் கட்சியின் பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் வேட்பாளராக போட்டியிடுகிறார். காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் 2-3 நாட்களில் வெளியிடப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. வேட்பாளர் பட்டியல் கேட்டீங்க. இன்னும் 2-3 நாட்களில் நம்முடைய வெற்றி வேட்பாளருடைய பட்டியலை வெளியிடுவோம். புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாக இருப்பதாக ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை நெகிழ்ச்சி. புதுச்சேரி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என தமிழிசையை சந்தித்த பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. ராஷ்டிரிய லோக் ஜனசக்தியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் பசுபதி குமார் ராஜினாமா. பீகாரில் பாஜக உடனான தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாததால் முடிவு.
நாளை பகல் 12 மணிக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மு.க. ஸ்டாலின் தலைமையில் காணொலியில் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. கூட்டணி யாருடன் என வியாழக்கிழமை அறிவிக்கப்படும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. ஜஸ்ட் 2 days வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா எல்லாமே உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா நான் கலெக்டர் எல்லாருமே அழைச்சு சொல்றேன். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. சனிக்கிழமையும் தாக்கல் செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஒன்று முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான ஆண்டு இறுதித் தேர்வை ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் முடிக்க பள்ளிக் கல்வித்துறை முடிவு. ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் முன்கூட்டியே முடிக்க திட்டம். மக்களவை தேர்தலுக்கான பாமக பாஜக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து. 10 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மக்கள் மனதில் ஆழமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அந்த மாற்றத்திற்கு ஏற்ப இன்று எங்களுடைய முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். பாஜகவுடன் கூட்டணி அமைக்க பாமகவுக்கு என்ன நிர்பந்தம் என தெரியவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை நியூஸ் 8 வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் பேட்டி. திமுக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகிறது. 21 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுகின்றனர். குடியுரிமை திருத்தச் சட்ட விதிகளுக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக மத்திய அமைச்சர் ஷோபா சர்ச்சை பேச்சு. தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் குண்டு வைத்ததாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு அளிக்கும் உற்சாக வரவேற்பால் திமுகவின் தூக்கம் தொலைந்து விட்டதாக சேலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் தேதி அறிவித்த பிறகு முதன்முறையாக தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி சேலத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஓ பன்னீர்செல்வம், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், சரத்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசுவார் என்று அழைக்கப்பட்டது. मोदी 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 भारत माता की नरेंद्र मोदी 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 ஓ பன்னீர்செல்வம் பேசிக் கொண்டிருக்கும் போதே பிரதமர் நிகழ்விடத்திற்கு வந்துவிட்டதால் அவர் பேச்சை நிறுத்தும்படி பாஜக நிர்வாகி கே.பி. ராமலிங்கம் கேட்டுக் கொண்டார். இதனால் நன்றி வணக்கம் என கூறி ஓபிஎஸ் பேச்சை முடித்துக் கொண்டார். வெளிநாடுகளில் 200க்கும் மேற்பட்ட வளர்ச்சியடைந்த நாடுகள் நன்றி வணக்கம் ஐயா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி விழா மேடைக்கு திறந்தவெளி வாகனத்தில் வந்த பிரதமர் மோடிக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேடையில் வரிசையாக அமர்ந்திருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவருடனும் கைகுலுக்கி கூட்டணிக்கு வரவேற்ற பிரதமர் மோடி ராமதாஸை ஆரத்தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பாரத் மாதா கி பாரத். பின்னர் நரேந்திர மோடிக்கு வெள்ளி பாத்திரத்தில் ஜவ்வரிசியை நினைவு பரிசாக சேலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் வழங்கினர். அர்த்தநாரீஸ்வரர் சிலையும் சேலத்தின் புகழ்பெற்ற போர்வையும் அவருக்கு வழங்கப்பட்டது.
பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இந்து மதத்தை அழிப்பதே இந்தியா கூட்டணியின் நோக்கம் என்று கூறினார். बीजेपी और मोदी को, एनडीए और मोदी को ये जो जन समर्थन मिल रहा है, ये जो आशीर्वाद मिल रहे हैं, इसने डीएम की सरकार की नींद उड़ा दी है, नींद उड़ा दी है. காங்கிரசின் குடும்ப ஆட்சி அரசியல் செய்து மூப்பனாரை பிரதமராக விடாமல் தடுத்து விட்டதாகவும் அரசியலில் நேர்மை என்றதுமே காமராஜரின் முகம்தான் நினைவுக்கு வருகிறது என்றும் பிரதமர் கூறினார். பாமக கூட்டணியால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கரம் வலுப்பெற்றுள்ளதாகவும் கூறினார். अय्या डॉक्टर रामदास जी का अनुभव और डॉक्टर अंबुमणि रामदास का टैलेंट, उनका परिश्रम तमिलनाडु के डेवलपमेंट को नई ऊंचाई देने में मदद करेगा. தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி பாஜக நிர்வாகி ஆடிட்டர் ரமேஷ் குறித்து பேசும்போது கண்கலங்கினார். இந்தியா கூட்டணி பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்துகிறது என்பதற்கு தமிழ்நாடும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுமே சாட்சி என்றும் கூறினார். इंडी अलायंस के लोग महिलाओं के साथ कैसा व्यवहार करते हैं, तमिलनाडु इसका साक्षी रहा है. आपको याद होगा जब जयललिता जी जीवित थी तब डीएमके के लोगों ने उनके साथ कैसा बिहेव किया.